5 கடைசி காரியங்களை பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்திலிருந்து பார்க்க போகிறோம். சந்தோஷமாக இருந்து ஏக சிந்தையாக இருங்கள், அது முக்கியம். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போ சந்தோஷம் வரும்? ஒரு மனமாக ஏக சிந்தையாக இருங்கள். 2வது, கடைசியாக சகோதரரே கர்த்தருக்குள்ள பலப்படுத்திக் கொள்ளுங்கள். 3வது, கடைசியாக சகோதரரே கள்ள உபதேசக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 4வது, கடைசியாக சகோதரரே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க கொடுத்து ஜாக்கிரதையாக இருங்க. என்னத்தை யோசு வீட்டில் தனியாக உட்காந்து என்ன யோசிக்கிறீங்கன்னு ஜாக்கிரதையாக இருங்க. ஒழுங்காக யோசிச்சாதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருப்பார். 5வது, கடைசியாக சகோதரரே கர்த்தருடைய வசனம் எப்படியெல்லாம் பரம்பி மகிமைப்படணுங்கிறத குறித்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. எதுக்காக ஒரு கிறிஸ்தவன் நினைக்கணுமா? அவன் நினைப்பெல்லாம் எப்படி தான் இருக்கணுமா? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் பரம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் போகணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய ராஜ்யம் வளரணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தனையாக இருக்கணும். உங்கள் சிந்தனை, உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாகவே இருக்கணும். உலக பிரகாரமான பொருட்கள் மேலே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேலே, உலக பிரகாரமான உறவுகள் மேலே, மனிதர்கள் மேலே சிந்தனை வைக்காதீங்க. அதை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது பரலோகத்தை கொண்டு போகாது. அது உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தாது. உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படணும்னா, கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வரங்கள் செயல்படணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தான் பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு சபைக்கு எழுதுறார். நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும். கவனிங்க, சுவிசேஷம் போகிறது என்னாலே சுவிசேஷம் போகணும். சுவிசேஷம் கொண்டு போகிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஒரு பாரம் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிலைமையெல்லாம் மாறி போயிடுச்சுங்க. இன்னைக்கு ஏசு நேரத்துக்கு அப்படி ஓரம் வச்சுட்டோம். எனக்கு வேலை வசதி, என்னால் முடியல, எனக்கு கை தட்டினா கை வலிக்குது, பாட்டு பாடினா மூச்சு எடுக்குது. அதனால ஏசு நேரம் என்ன பண்ணுற, கொஞ்ச நேரத்தில் நிலைமைகள் மாறிடுச்சு. கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆராதனைகள் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்குரிய கனத்தை அவர் கொடுங்க. அவர் சொல்கிறபடி நடங்க. அப்போ தான் அவர் நம்ம கூட இருக்க முடியும். அல்லேலூயா.